ஒரு ஈஸியாக ஒரு ஸ்லீவில் எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கேன்வாஸ் 2ஆக எடுத்து மடிச்சுட்டு நான் இப்போ வரைகிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சிக்கலாம். இப்போ இது ஃபோல்டு பண்ணது 2ஆக திருப்பி இந்த பக்கம் இப்படி தட்டினீங்கன்னா இந்த அச்சு விழுந்துடும். ஸோ இந்த அச்சு மேலே வரைஞ்சிட்டு பாருங்கள், இந்த மாதிரி வச்சு இப்படி தட்டினோம்னா அச்சு விழுந்துடும். விழுந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஷேப் வந்து நம்ம கரெக்டாக அதே மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். புதுசாக பழகிற பிகினர்ஸ் எல்லாம் கற்றுக்கலாம். இப்போ இது பாருங்கள், ஒரு கோல்டு கிளாத் மேலே இந்த கேன்வாஸ் வச்சுருக்கேன். வச்சுட்டு பாருங்கள், இந்த அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. அதாவது மடித்து திருப்பவெல்லாம் வேண்டாம், அடித்து திருப்ப வேண்டாம். இது அப்படியே வச்சு இருக்கிற மாதிரி அப்படியே வச்சு நார்மலாக தைச்சிக்கலாங்க. சரியா? தைச்சிட்டு இதை ஃபுல்லாக வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. வரைஞ்சிருக்கிற அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்கெல்லாம். இப்போ ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா இது நல்ல பக்கம், இது கெட்ட பக்கம். சரிங்களா? இதையும் வந்து சும்மா நார்மலாக அடிச்சுக்கணும். அடிச்செல்லாம் திருப்ப வேண்டாம், நார்மலாக அடித்தா போதும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து ஸ்லீவ் அதாவது லைனிங் மேலே வைக்கணுங்க. நல்ல பக்கத்தை வீடியோவில் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுக்கணும். போட்டுட்டு இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி திருப்பிடணுங்க. சரியா? ஒரு தையலோடு முடிஞ்சிடும். திருப்பிட்டு நீட்டாக மறுபடியும் அது மேலேயே அப்படியே வச்சு பதிச்சிடணுங்க. பதிச்சுட்டு ஒரு லேஸ் இருந்ததுன்னா அந்த லேஸ் வச்சு இந்த மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஈஸியான மெத்தடு, சிம்பிளான ஒரு ஸ்டோன் மட்டும் வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு